சார் இப்போ எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கக்கூடியவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு எப்படியாவது இந்த ஜிஎஸ்டிலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் குடுங்க அப்படின்றது தான். நாங்க எங்க இருக்கிற பிரச்சனையை நாங்க சொல்லுவோம் முதலமைச்சர்ட்ட. இது மாதிரி இந்த பிரச்சனை இதுன்னு சொல்லி. அவரும் அங்க பேசுறாரு. தமிழ்நாட்டிலேருந்து பேசினா அவங்க காது கேட்க மாட்டேங்குது. பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு தொழில் செய்வதற்கான ஒரு சூழலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம வச்சிருக்கோம்? இப்போ நம்ம இந்த 56,000 பேர் சொன்னோம் இல்லைங்க, இதில் பாதி பேர் பெண்கள் தொழில் முனைவரங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது மகளிர் சுய உதவி குழு நிறைய இருக்குது. கலைஞர் தான் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமமாக இருக்கணும்னு சொல்லி 89ல் முதல்ல தருமபுரியில் மகளிர் சுய உதவி குழு ஆரம்பித்தார். புதுசான ஒரு இடத்துல நீங்கள் போய் வேலை சேர்ந்து நோத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கறத விட நீங்கள் நிறைய நம்ம அரசின் மூலயமா கடன் தரோம், மானியம் தரோம், இடங்கள் தரோம், சிட்கோ மூலியமாக ஐடியா கொடுக்குறோம். நீ உற்பத்தி செய்கிறதுலேருந்து விற்பனை செய்கிற வரையும் உங்களுக்கு உதவி பண்ணாங்க அதிகாரிகள்லாம். அதில் இவ்வளோ திட்டங்களை தருகிற நம்ம அரசினுடைய திட்டங்கள்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னு நீங்கள் ஒரு தொழில் முனைவராகி நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் வேலை கொடுக்கக்கூடிய இந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும்னு தான் நாங்கள் இளைஞர்களாக சொல்லிக்கிறோம். அதில் ஒரு 25,000 30,000 சம்பளம் கொடுக்குற கம்பெனி தான் சிலர் போகிறோம். தவிர இந்த 5,000 10,000 கம்பெனியாக போகிறதே இல்லை நம்மால். இதெல்லாம் தான் ஒரு தொழில் செய்து நம்ம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற முடிவுக்கு நம்மால் வரலாம். வணக்கம் சார். வணக்கம். உதயம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போய் லோன் கேட்குறோம்னா வேலை தரவே மாட்டாங்க, ரொம்ப அலைக்கடிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நிறைய பேர் வைக்கிறாங்க. பொதுவா அவங்களுக்கு என்ன உங்களுடைய? நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அது ரிட்டையர்ட் ஆன பேங்க் ஸ்டாஃப்லாம் நாங்கள் இப்போ நியமனம் பண்ணியிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கடன் சரியாக கொடுக்கலையோ எந்த பேங்க்கில், அதாவது தனி மனிதன் பேங்க் வாயில் கடன் வாங்கி கட்டலைன்னா கொடுக்க மாட்டாங்க தான். நானே இருக்கணும்ல, அது மாதிரி சில ஆட்களுக்கு தர மாட்டாங்க. சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணல. ரைட்டு, அது பண்ணுவாங்க. சரி, உண்மையான பயனாளிகள் அவங்களுக்கு கொடுத்தாகணும் நல்ல ஆளுன்னு போது பேங்க்கில் 2 வாட்டி 3 வாட்டி இழுத்து அடிக்கிற போது எங்கள் பேங்க் ரிட்டையர்ட் ஆன ஸ்டாஃபை போட்டுக்கிறோம். நாங்கள் நம்ம அப்புறம் தான் போட்டுக்கிறோம். அவர் அந்த பேங்க்குக்கு அனுப்பிச்சு என்ன காரணத்துக்காக நீங்கள் தர மாட்டேன்றீங்க, எதுக்காக தர மாட்டேன்றீங்க, நல்ல கேண்டிடேட் தானே, நல்ல பேரில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது மாதிரி பேசி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதில் பேங்க்கில் இருக்கிற லீட் பேங்க்கினுடைய சென்டர், அதாவது தமிழ்நாடு அளவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி அது தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு இது மாதிரி எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கடன் பெரு வருகிற போது அவங்களும் எந்த தடையும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களாம் பழக்கத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி லோனை ஈஸியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதில் தான் எங்கள் தாய்க்கோ வங்கி இருக்குது. எங்கள் துறையிலேயே எம்எஸ்எம்இ துறையிலேயே தாய்க்கோ வங்கின்னு ஒன்று இருக்குது. அதிலெல்லாம் நிறைய கடன் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ எம்எஸ்எம்இன்னு தனியாக அதுக்கு முன்னே போன ஆட்சியில் நகை வச்சுக்கின்னு வீட்டு மனையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பணம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கூடாது, எம்எஸ்எம்இ தான் பணம் தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டு இப்போ அதெல்லாம் வேகமாக நடக்குது. சார், இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. நம்ம கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மக்களை பொறுத்தவரையில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தான் இங்க தமிழக அரசு வேற பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரெண்டும் ஒரே திட்டம் தானா, இல்ல ரெண்டுக்கும் வேறுபாடுன்னா எது? விஸ்வகர்மா திட்டம் அதுக்கு முன்னே ராஜாஜி இருக்கிற போது குலக்கல்வி திட்டம் வந்தார். அப்பா என்ன தொழில் செய்யறது அதான் பையன் செய்யணுன்ற மாதிரி. அது அப்பவே அம்மா காலத்துல கலைஞர் காலத்துல எதிர்த்து அந்த திட்டத்தை வரக்கூடாது, மேல் படிப்பு போக முடியாது, உயர்கல்விக்கு போக முடியாது, அதனால இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது குலக்கல்வியை ஆதரிக்கிற திட்டம்னு அப்பவே உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ எதிர்த்து அந்த திட்டத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதே திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு பிஜேபி ஆட்சி எடுத்துன்னு வந்தாங்க. விஸ்வகர்மான்ற திட்டத்தில் எடுத்துன்னு வந்தாங்க. இது 2022லேயே அறிவித்து அது செயல்பாட்டுக்கு வந்தது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணார், இது எங்களுக்கு உகந்த திட்டம் இல்லை, இது குலக்கல்வியை திட்டத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இது. வர்ற மாணவர்கள் பசங்கள்லாம் இளைஞர்கள்லாம் மேல் படிப்பு போக முடியாது, அப்பா செய்கிற தொழில் தான் செய்யணும்னா அதுக்கு தொழில் செய்யறதுக்கு போயிடுவாங்க, படிக்க முடியாது. அதில் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம். இந்தந்த திட்டங்களில் இது மாதிரிலாம் நீங்கள் சேர்த்து நடைமுறைப்படுத்திங்கன்னா அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி தலைவர் கடிதம் எழுதினாருங்க எம்எஸ்எம்இ மினிஸ்டருக்கு. அவங்க எந்தவித பதிலாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணார், இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற திட்டம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் இதே திட்டத்தை வேறு மாதிரி இளைஞர்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு வடிவமைச்சு நாங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம் தான் கலைஞர் கைவினை திட்டத்துன்னு ஒரு திட்டத்தை அறிவித்தார். அந்த திட்டத்தை போன 19ஆம் தேதி குன்றத்தூரில் மிகுந்த எழுச்சியோடு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு சொல்கிறது என்னன்னா, பெற்றோர் செய்கிற தொழிலை தான் பையன் செய்யணும். இப்போ ஒரு தச்ச வேலை செய்கிறாருன்னா பையன் தச்ச வேலை செய்தால் தான் இந்த திட்டத்தில் கடன் வாங்க முடியும், வேறு தொழில் செய்தால் கடன் வாங்க முடியாது. நாங்கள் அப்படி கிடையாது. 25 விதமான தொழில் இருக்குது. அதில் எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் அதில் கடன் தர முடியும், தொழில் செய்ய முடியும். இதில் 18 வயசு தான் இருக்குது.
இப்போ +2 படிச்சு போகிறான்னு வச்சுங்க, 17 வயசு ஆகுது. அப்போ அவருக்கு அப்பா தொழில் தான் செய்ய முடியும். அவன் உயர்கல்விக்கு போக முடியாது. அப்போ படிப்பு பாதிக்கும். அதனால நாங்க என்ன இது 18 வயசு இருந்தா தான் செல்லுபடியாகும். அவன் கடன் தர முடியும். நாங்க 35 வயசு வரையிலும் நம்ம கடன் தரலாம்னு சொல்லி இப்போ உத்தரவு போட்டிருக்காரு. பயனாளி இதில் 2 வாட்டியா தான் கடன் கொடுப்பாங்க. 1,50,000 ரூபா கொடுப்பாங்க. ஒழுங்கா கடனை பார்ப்பாங்க. இல்லைன்னா நிறுத்திடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. 3,00,000 மொத்தமாக கொடுப்போம். இதில் மானியம் கிடையாதுங்க. இதுக்கு 2,50,000 ரூபாய்க்கு 50,000 நாங்கள் மானியம் தரோம். 3,00,000 ரூபாயில் 50,000 ரூபா கடன் மானியம் தரோம். இதில் வட்டி மானியம் கிடையாது. இதில் நாங்கள் வட்டி மானியம் தரோம். புரியுதுங்களா? இதில் இந்த தொழில் தான் செய்ய முடியும். நீ எந்த தொழில் வேணால் சேர்த்துக்கலாம். இதில் 18 வகையான தொழில் தான் இருக்குது. இதில் 25 வகையான தொழில் இருக்குது. இவங்க கடனை 2 வாட்டி கொடுப்பாங்க. நாங்கள் ஒரே தவணையில் கொடுக்குறோம். இது எந்த திட்டம் நல்ல திட்டம் சொல்லுங்கள் நீங்கள்? அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் மானியமும் கிடையாது, வட்டி மானியமும் கிடையாது. பேங்க்கில் 1,50,000 ரூபா 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருந்தா கூட கடன் தர மாட்டாங்க. நாங்கள் 1,50,000 ரூபா கடன் வாங்கியிருந்தா கூட நாங்கள் கடன் கொடுத்துருவோம். இதை கொடுக்குறோம். சார் இப்போ இந்த எம்எஸ்எம்இ லோனா இருக்கட்டும், இப்போ இந்த கலைஞர் கைவினை திட்டமா இருக்கட்டும், இது 2லயுமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, புகார் கொடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட புகார் கொடுக்கறது? மாவட்ட தொழில் பொது மேலே இருக்காங்களே அவங்ககிட்ட சொன்னால் போகிறோம். இப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு மேஜரான இஷ்யூவா குளோபலா இருக்கு. இப்போ இந்தியாவில் அதிகமா இருக்குன்றதை பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டிலையுமே நிறைய பேர் படிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் படிப்புக்கேற்ற ஒரு ஊதியம்ன்றது கிடைக்காத நிலை இருக்கு. இப்போ எம்எஸ்எம்இ ஒரு செக்டரா சூஸ் பண்றாங்க ஜாபுக்கு அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்எஸ்எம்இ துறையில் இருக்கு சார்? 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் இருக்கு எங்ககிட்ட. புதுசாக படிச்சுட்டு வரா பாருங்க, அந்த குடும்பத்தில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. புது தொழில் முனைவோர்கள் அந்த குடும்பத்திலேயே வரான்னு வச்சுங்க, அவனுக்கு 5 கோடி ரூபாயிலையும் கடன் கொடுக்குறோம். முதல் தலைமுறை 5 கோடி ரூபாய் தரோம். 75 லட்ச ரூபா மானியம் தரோம் 5 கோடி ரூபாயிலே. இது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிக்கலாம். அது இல்லாத வட்டி மானியம் கொடுக்குறோம். மின்சார மானியம் கொடுக்குறோம். மின் மானியம் ஒரு 1,00,000 ரூபா ஒரு 2 மாதத்துக்கு, அது 2 பில்லு 2 மாதத்துக்கு 2 பில்லு எடுக்கிறாங்க. 1,00,000 ரூபான்னா 20,000 ரூபாய் மின்சார மானியம் கொடுக்குறோம். வட்டி மானியம் கொடுக்குறோம். அவன் வட்டியே கட்ட தேவையில்லை, நாங்கள் மானியம் கொடுக்குறோம். இவ்வளோ ஸ்கீம் இருக்குது. அது இல்லாத பிஎம்ஒய்ஜிபி இருக்குது, யூஏஜிபி இருக்குது, ஃபேமிலி இப்போ வேளாண்மை துறையில் அது இருக்குது. 5 வகையான திட்டங்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் மாவட்ட தொழில் மையங்களில் எடுத்து மனு போட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணி, அதனால தான் நாங்கள் இந்த 4 வருஷத்தில் 57,000 பேர் நாங்கள் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கியிருக்கிறோம். அதில் எங்கேயும் தடுமாற்றம் இல்லாத எவ்வளோ பேர் புதிய தொழில் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் நாங்கள் நிறைய இடத்துல அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போகும்போது நாங்கள் இளைஞர்கள் கேட்டுக்கிறது நாங்கள் என்னன்னா, புதுசான ஒரு இடத்துல நீங்கள் போய் வேலை சேர்ந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் வேலை பார்க்கறத விட நீங்கள் நிறைய நம்ம அரசின் மூலயமா கடன் தரோம், மானியம் தரோம், இடங்கள் தரோம், சிட்கோ மூலியமா ஐடியா கொடுக்குறோம். நீ உற்பத்தி செய்கிறதுலேருந்து விற்பனை செய்கிற வரையும் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க எங்கள் அதிகாரிகள்லாம். அதில் இவ்வளோ திட்டங்களை தருகிற நம்ம அரசினுடைய திட்டங்கள்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கின்னு நீங்கள் ஒரு தொழில் முனைவராகி நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் வேலை கொடுக்கக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும்னு தான் நாங்கள் இளைஞர்களாக சொல்லிட்டுறோம். இப்போ அது வேகமாக இளைஞர்கள் மத்தியில் அதனால தான் இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வேகமாக போயிடும். இப்போ நம்ம எம்எஸ்எம்இல நம்பர் 1 வந்துட்டோம். இப்போ நம்மகிட்ட நிறைய துறைகள் இருக்கு. டெக்ஸ்டைலு, லெதரு, ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் நம்ம தான் ஐ திங்க் இந்தியாவிலே ஒரு 35% நம்ம தான் தயாரிக்கிறோம். அப்படின்றப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது சார்? மையங்கள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னே கிடையாது. கோயம்புத்தூர்லலாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அது படிப்படியாக எல்லா பகுதியும் கொண்டு வர போகிறோம். அது இல்லாத ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். யாரெல்லாம் அந்த சிலருக்குலாம் பொருளை உற்பத்தி பண்ணிடுவான், அது எப்படி விற்கணும்னு தெரியாது, வெளிநாட்டுக்கு எப்படி ஏற்றுமதி பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு அந்தந்த எங்கள் அதிகாரிகள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்னே கிடையாது. மாவட்ட தொழில் மேலாளர் இருக்காங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்னு இவங்களுக்கு ஐடியா கொடுத்து, அது மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் யார் யாருக்கும் அந்த ஏற்றுமதி செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுத்து கிளாஸ் நடத்தி அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். அதுக்கு முன்னெல்லாம் அந்த திட்டங்கள் கிடையாது, நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எம்எஸ்எம்இ துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய அட்வைஸ் என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு துறை அமைச்சராக இருக்கீங்க, நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறாங்க. பட் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க சார்? எனக்கு இந்த தொழில் நான் பண்ண போகிறேன், கடன் வாங்கி கொடுங்க, ஐடியா கொடுங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையங்களில் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்கு என்ன நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, எங்கே இடம் இருக்குது, இடையில என்ன சொல்லி நம்ம சிட்கோவில் வாங்கி தரலாமா, அவங்களுக்கு ஃபீஸ் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நிச்சயமாக நாங்கள் பண்ணிடுறோம். அதனால தான் இவ்வளோ பேர் நாங்கள் பண்ண முடிஞ்சுது. நான் இன்னும் துரிதமாக இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சில பின்தங்கிய பகுதிகளில் தொழில் தனியார் ஒரு 20 பேர் சேர்ந்து
ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்து 10, 15 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு தொழிற்பேட்டை அமைச்சு கொடுங்க, எங்களுக்கு வசதி கிடையாது அப்படின்னா நாங்கள் ஒரு 15 கோடி ரூபாய் முதலீட்டில் ரோடு போட்டு லைட்லாம் போட்டு கொடுத்து தண்ணீர் வசதிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ட்ரைனேஜ் பிரச்சனைலாம் பண்ணி கொடுத்து அவங்க நாங்கள் மானியம் கொடுத்து அவங்க தொழிற்பேட்டை அமைச்சு கொடுக்குறோம். இதில் அது தனியார் தொழிற்பேட்டை அமைக்கிறதுல பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாத இப்போ என்ன தொழிற்பேட்டை அமைச்சிருக்கிறோம் பாருங்க, அங்கே வந்து ரோடு சரியில்லை, வடிகால் சரி, அது சரி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். அதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த தொழில் முனைவோர்கள் என்னென்ன வசதிகள் கேட்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் சரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூட்டம் போடுறோம். அவங்க அந்த அசோசியேஷன் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு தனியாக பேசி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பேசி சரி பண்ணி கொடுத்துருவோம். அது தொடர்ந்து அந்த தொழில் முனைவர் எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைலாம் நிச்சயமாக நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்ப இன்னைக்கு வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து நெறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா, நம்ம தமிழர்களுக்கு பெரிய அளவுல வேலைவாய்ப்பு அப்படின்றது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவா சொல்றாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இத நம்ம இந்த வெளிமாநில தொழிலாளர்கள அதிகமா அனுமதிச்சோம் அப்படின்னா, நம்ம தொழிலாளர்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிராதா? ஏன்னா இப்ப திருப்பூர், கோயம்புத்தூர் ஏரியாலலாம் ஈரோட்லலாம் பார்த்தோம்னா, அவங்களே ஒரு டாமினன்ட்டான ஒரு கம்யூனிட்டியா மாறிட்டு இருக்காங்களே! இப்போ நாங்கள் வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறோம். அதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம். நாங்களே போய் கூட அதில் வந்து ஒரு 5000 பேர் அன்றைக்கி கலந்துக்கினாங்கன்னா வேலைவாய்ப்பு முகாமில் ஒரு 700, 800 பேர் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம். அதில் வந்து ஒரு 25,000, 30,000 சம்பளம் கொடுக்குற கம்பெனி தான் சிலர் போகிறோமே தவிர, இந்த 5,000, 10,000 கம்பெனியாக போகிறதே இல்லை நம்மால். இதெல்லாம் தான் ஒரு தொழில் செய்து நம்ம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற முடிவுக்கு நம்மால் வந்துட்டான். அதனால தான் இன்றைக்கி எம்எஸ்எம்இ துறை இன்றைக்கி வேகமாக செயல்பட்டு இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான தொழில் முனைவர் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். சார், இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் சார்ந்த திட்டங்கள அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா. அதே நேரத்தில பார்த்தோம்னா, எம்எஸ்எம்இ துறையில வந்து பெண்கள் நெறைய பேரு தொழில் முனைவோர்கள் ஆயிருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுது. பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு தொழில் செய்வதற்கான ஒரு சூழல இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம வச்சிருக்கோம்? இப்போ வந்து நம்ம இந்த 56,000 பேர் சொன்னோம் இல்லைங்க, இதில் பாதி பேர் பெண்கள் தொழில் முனைவோருங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். 2வது மகளிர் சுய உதவி குழு நிறைய இருக்குது. கலைஞர் தான் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து சமமா இருக்கணும்னு சொல்லி 89ல் முதல்ல தருமபுரியில் மகளிர் சுய உதவி குழு ஆரம்பித்தார். போன ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழு கடன் கூட தரது கிடையாது. திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றம் ஆண்களை விட பிரமாதமாக வேகமாக இருக்கிறாங்க. நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த 4 வருஷத்தில் குறைஞ்சது கிட்டத்தட்ட 1,600 கோடி ரூபாய் மேலே வங்கி கடன் கொடுத்துருக்குறோம். தலைவரோட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை எல்லா மாவட்ட அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டங்களில் மகளிர் சுய உதவி கடன் கொடுக்க சொல்றாரு. எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா 150 கோடி 200 கோடி கடன் கொடுத்துருக்கோம். அந்த அளவு நாணயமாகவும் பணம் கட்டிடுறாங்க அவங்க பெண்கள். நாணயமாக கட்டுறதுனால தான் தைரியமாக பணம் கொடுக்க முடியுது. நிறைய தொழில் செய்கிறாங்க. கறவை மாடு வச்சுக்கிறாங்க, ஊதுவத்தி செய்கிறாங்க, மெழுகுவத்தி செய்கிறாங்க, புடவை வியாபாரம் பண்ணுறாங்க, மளிகை கடை வச்சுக்கிறாங்க, ஜவுளி கடை வச்சுக்கிறாங்க. இது மாதிரி பெரிய நீ பொருளாதாரம் பெரிய அளவில் கிராமங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் முக்கியமாக பெண்கள் தான். பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நாமளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு தொழில் பண்ணணுன்ற எண்ணம் அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்துடுச்சு. அதனால தான் நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலம் காட்டுற வழியாக இன்றைக்கி இந்த எம்எஸ்எம்இலாம் பெரிய வளர்ச்சின்னா அதுக்கு காரணம் பெண்களும் உண்டு. இப்ப ரீசெண்டா பட்ஜெட்ல பார்த்தோம்னா, ரூ. 1,918 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோக்கஸ் வந்து பொதுவா வந்து எம்எஸ்எம்இன்னு பேசும்போது, கோயம்புத்தூர் பெல்ட் ஃபுல்லா வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்காங்க. அவங்க வந்து நெறைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்றதும் அதிகமா இருக்கு. அது இல்லாம மற்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஏதாவது ஃபோக்கஸ் இருக்கா? என்னென்ன மாவட்டங்கள்ல நம்ம அதிகமான கவனம் செலுத்த போறோம்? இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரையும் சமச்சீரான தொழில் வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும். இப்போ நாங்கள் வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 19 தொழில்பேட்டை ஆரம்பிச்சோம். இப்போ 10 தொழில்பேட்டை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிச்சிருக்கிறோம். 29 தொழில்பேட்டை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா கிராம பகுதிகளிலும் காஞ்சிபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தணுன்ட்டு சிப்கோ மாதிரி பண்ணி தொழில்பேட்டையில் உருவாக்கிட்டு பின்தங்கிய மாவட்டங்களில் அதிகமான தொழில் முனைவரை உருவாக்கணும்னு அதிகமான நிதி பங்கீடு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அமைச்சு அங்கே நிறைய நாங்கள் தனியார் ரிவ்யூ மீட்டிங்லாம் போட்டு அங்கேயே ஆட்களை வந்து இன்னும் அதிகமாக பண்ணல, நீங்கள் அதிகமான ஆட்களை தொழில் முனைவரை உருவாக்கணும்னு சொல்லி எங்கள் அதிகாரிகள் உத்தரவு போட்டு அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டு. அதனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சமச்சீரான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட்டு தான் முதலமைச்சருடைய எண்ணம். அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம்.
சார் இப்போ எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கக்கூடியவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு எப்படியாவது இந்த ஜிஎஸ்டிலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் குடுங்க அப்படின்றது தான். தொடர்ச்சியா அந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? மாநில அரசு எந்த அளவுக்கு அழுத்தம் ஜிஎஸ்டி வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் நிதி அமைச்சர் தான் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்குவார். நாங்கள் எங்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சொல்லுவோம் நிதி அமைச்சர்கிட்ட. இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது இதுன்னு சொல்லி அவரும் அங்கே பேசுகிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து பேசுனா அவங்க காது கேட்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. சார் இந்த புவிசார் கோரிக்கை அப்படின்றது சிவகாசிலேருந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. எப்படியாவது புவிசார் குறியீடு வந்து எங்களுக்கு குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா? அதுக்கான முயற்சிகள் புவிசார் குறியீடு பெறதுக்கு மானியம் 25,000 கொடுத்துருந்தாங்க அது முன்னம். இப்போ 19 தலைவர் நம்ம 1,00,000 அறிவிச்சார். இன்னைக்கு கூட இந்த சட்டமன்றத்தை கேட்டால் நான் பதில் சொன்னேன். 1,00,000 அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து அந்த புவிசார் குறியீடுன்னு சொன்னால் அந்த பரம்பரையாக அந்த ஊரில் இருக்கணும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கணும். அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரம்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து துறையின் சார்பில் அதுக்கு புவிசார் குறியீடு பெற்று தருவோம். இது வந்து 64 தொழிலுக்கு அதாவது பொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தருவோம். இந்தியாவிலேயே 2வது இடத்துல அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி வந்து இந்த அவங்க மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் புவிசார் குறியீடு வேணும்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஆவணங்கள் நாங்களும் திரட்டுறோம். நீங்களும் முடிஞ்சால் கொடுங்க. நிச்சயமாக அதை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய அரசு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிடுது. உதயம் போர்ட்டல்ல 50,00,000க்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்றீங்க. நம்பர் 1 இருக்கும் நம்ம. அமைப்பு சாரா அன்ஆர்கனைஸ்டா நிறைய பேர் வந்து இயங்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நம்ம டூரிசத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி சர்ச்சஸ் இருக்கு. அதெல்லாம் விசிட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. இப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த எம்எஸ்எம்இயையும் டூரிசத்தையும் கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியல. அந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கா சார்? நம்ம கைவினை கலைஞர்கள் எம்பட்டு தான் பூம்புகார் அதுவும் நம்ம எங்கிட்ட தான் இருக்குது துறையும் அதில். அது கைவினை கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு வந்து இப்போ மாமல்லபுரம் இருக்குது. அவங்களுக்கு வந்து கடை வைக்கிறதுக்கெல்லாம் லோன் தரோம். இப்போ மாமல்லபுரத்தில் சிற்பம் செய்கிறாங்க, கல் சிற்பம். அது நம்ம பூம்புகாரில் வச்சு அங்கே தான் எடுத்து வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 22 விற்பனை கூடங்கள் இருக்குது. அது மாதிரி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கு ரொம்ப விசேஷம். அது மாதிரி வந்து கள்ளக்குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா மரச்சிற்பங்கள் செய்யறதுக்கு ரொம்ப விசேஷம். அங்கங்கே ஒரு 5,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு நாங்கள் பொது வசதி மையம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். சில ஏழ்மையான ஆட்களுக்கு அந்த பொருள்லாம் இருக்காதுங்க. இப்போல்லாம் டெக்னிக்காக வந்துச்சுல்ல, ஆச்சாரியர் எல்லாம் சேம் வந்தால். இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பொது வசதி மையம் போட்டு அதுக்குள்ளே கருவிகள்லாம் போட்டு அவங்க ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே பண்ணின்னு போகலாம். அது மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து அந்த 5,00,000 கைவினைஞர்கள்லாம் பயன்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்து. எம்எஸ்எம்இ சார்ந்து நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றிங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.